சரத்குமார் அவர்கள் அவரோட மருமகனான நிக்கோலஸ் தேவ் அவர்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சீர் ஒன்று கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு நாளைக்கு தாய்லாந்தில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் மேரேஜ் நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு கல்யாணத்தில் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் கலந்துக்க போகிறாங்க. அண்ட் அதற்கு முன்னாடி சென்னையில் அவங்களுக்கு ஹல்தி ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்போ சரத்குமார் அவர்கள் அவரோட மருமகனான நிக்கோலஸ் தேவ் அவர்களுக்கு சீர்வரிசை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அண்ட் அவருக்கு தங்க நகை ஒன்று எடுத்து கொடுத்துருக்காரு, செயின் ஒன்று. ஆனால் நிக்கோலஸ் தேவ் அவர்கள் அதை மறுத்திருக்காரு. மேலும் நிக்கோலஸ் தேவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே நான் இந்த மாதிரி எதிர்பார்க்க கிடையாது, எனக்கு உங்கள் பொண்ணு தான் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். என் லைஃப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது அவங்க தான் என் லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக மாற்றிருந்தாங்க. உங்கள் பொண்ணு தான் எனக்கு முழுமையான சொத்து, மற்றபடி இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. உங்கள் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உங்ககிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் சொத்துக்காக உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கல. அண்ட் நானும் சாதாரணமாக கிடையாது, என்கிட்டயும் நிறைய சொத்துக்கள் இருக்கு. பணம் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு பேத்துக்குமே மிகப்பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட குடும்பத்தோட அன்பு தான் எனக்கு வேணும், அதே மாதிரி உங்களோட பொண்ணு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. மணி மைண்டடா யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு சரத்குமார் சார், இதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஒரு சில சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது இருக்கு, அதை நாங்கள் கட்டாயம் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தங்க நகையை நிக்கோலஸ் தேவ் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் போய்கிட்டு இருக்கு, இதுக்கே தங்க நகையெல்லாம் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு மேரேஜ் நடக்க போகுது, இதற்கு சீர்வரிசையாக என்னெல்லாம் இருக்கும், எவ்வளோ நகைகள் போட போகிறாரு, எத்தனை சவரனில் போட போகிறாரு, அண்ட் என்னெல்லாம் சீர்வரிசையாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாலே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் தான் இவங்க கல்யாணம் நடக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு தகுந்தார் போல் சோசியல் மீடியாலையுமே இந்த ஒரு கல்யாணத்துக்கு பல கோடிகள் புரண்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. தமிழ்நாட்டில் நடக்க போகிற செலிபிரிட்டிஸ் கல்யாணத்தில் இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான கல்யாணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் பாண்டியராஜன் அவர்கள் 2022 சூர்யா அவர்களை வச்சு எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தார். அந்த ஒரு படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷம் அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கு கதைக்காக மட்டுமே டைம் எடுத்துக்கிட்டாரு. மேலும் அந்த ஒரு கதையை விஷால் அவர்கள்ட்டையும் அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க 2 பேருமே அந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கல. அதுக்கு முக்கியமான விஷயம் படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக போகுது அப்படிங்கிறது. அண்ட் அதனால் டைம் டிலே ஆகும் அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சம்பளம் அதிகமாக கேட்டாங்களாமா, அதனால தான் அந்த படம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கதை விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட வந்திருக்கு. விஜய் சேதுபதி அவர்களுக்கு அந்த கதை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னும், மேலும் இப்படி ஒரு டைரக்டர் அண்ட் இந்த மாதிரியான ஒரு கதைக்கு சம்பளம் குறைக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சம்பளத்தையும் குறைச்சிருக்காராமா. அண்ட் அதனால இந்த படம் அஃபிஷியலாக உறுதியாகிருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு படம் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.